27 வருஷமா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. மக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அதுல வேலை செய்யறவங்க யாருமே கிடையாது, ஒரே ஒரு ரோபோட் மட்டும் தான். எதுக்காக இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம உலகம் மாதிரியே ரொம்ப வருஷம், அதாவது கிலோமீட்டருங்க, பயங்கரமான கிலோமீட்டர் எல்லாம் தாண்டி புதுசா கண்டுபிடிச்ச அந்த உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, வாங்க படத்துக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்மளுக்கு ஒரு கண்ணை தான் காட்டுறாங்க. அந்த கண்ணுல இருந்து பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது, நான் தான் உன்னை உருவாக்கினேன், எப்படி முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த பக்கம் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா, இது மனிதனே கிடையாது, இது ஒரு ரோபோ. சரி, எனக்கு ஒரு அழகான ஒரு தீவு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான் அந்த ரோபோ. அப்படியே இந்த பக்கம் இவனை உருவாக்கினா பாத்தீங்களா, அப்படியா, அந்த சைடு என்ன தெரியுது, இந்த சைடு என்ன தெரியுதுன்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த கட்டமே ஒரு கிட்டார் ஒண்ணு இருக்குங்க. கிட்டாரா பியானோவா சரியா தெரியல, அதை வந்து வாசிக்க சொல்றான். அதே மாதிரி அந்த ரோபோவும் வாசிக்குது. அடுத்த செகண்ட், எனக்கு வந்து இப்ப காஃபி வேணும், அதனால நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவே. அந்த ரோபோவும் பாத்தீங்கன்னா காஃபி போட்டு இவன் கையில வரைக்கும் கொடுக்குது. அந்த ரோபோ பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேக்குது, ஆமா என்ன உருவாக்குனது நீங்க, உங்களை உருவாக்குனது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ கையில கேட்கவே, சரி வாயில கேட்கவே, அதான் நாம தொலைவ போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்றான். அப்படியே பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேரையும் போடுறாங்க. அவ்வளவுதான் ஸ்டார்டிங் ஆகுது படம். ஒரு பெரிய விண்கலம் ஒண்ணு நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த விண்கலத்துல இருந்து அந்த ரோபோ பையபுள்ளன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பையபுள்ள வேக வேகமா வந்துகிட்டு இருக்கான். அந்த விண்கலத்தை மட்டும் பாருங்களேன், எம்மாடி எத்தா சூடு இருக்கு பாருங்க. அந்த ரோபோ பையபுள்ள வந்துகிட்டு இருக்கவே ஒரு குள்ளா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரோபோ பையபுள்ள தான் இந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக்கல் பத்தல, அதாவது கரண்ட் பத்தலைங்க. அதனால ஒரு சோலாரை அங்கேயே உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஷிப். அந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த சோலாரை போட்டதும் பாத்தீங்கன்னா நல்லா எனர்ஜி வாங்கிட்டு இருக்கு. உடனே இந்த பையபுள்ள பாத்தீங்கன்னா செக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான், எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம மனிதனோட கருவு இருக்கு பாத்தீங்களா, அதை கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த உலகத்துக்கு போய் திருப்பி இனப்பெருக்கம் பண்ணணும் இல்லையா, அதனால கிட்டத்தட்ட 2000 மக்களை பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷிப்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போயிருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அந்த சோலார் சார்ஜர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல ஒண்ணு டபால்னு வெடிச்சிருதுங்க, அதாவது விட்டு போயிருது. அதனால அந்த ஸ்பேஸ் ஷிப் பாத்தீங்கன்னா சரியா பேலன்ஸ் ஆக முடியாம அங்க நிறைய படுத்து கடத்தவனுங்க எல்லாமே வெளியே எந்திரிச்சிடறானுங்க. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ள மாட்டிக்கிறான். அந்த பெட்டி விட்டு வெளியில வர முடியல. அந்த மட்டும் கிடையாதுங்க, அந்த பெட்டி ஃபுல்லா அப்படியே உள்ள நெருப்பு எரிஞ்சு உள்ளேயே கருகி செத்து போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனி கதற கதற அழுகுறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி தான் இருக்காங்க. அதாவது இப்போ ஒருத்தன் நெருப்புக்குள்ளே செத்து போனான் பாத்தீங்களா, அவனை நினைச்சு நம்ம ஹீரோனி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோனியோட ஹீரோவே அவர் தான். ஆனா ஸ்டார்டிங் சீன்லயே இப்படி ஒரு சம்பவத்தை காட்டி விட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையோட இருக்காங்க. சீனை பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் வந்துட்டு, சரி ஸ்பேஸ் ஷிப்பை இவனமேல் கவனிக்கணும், நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோனியோட அந்த ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் கேப்டன் செத்து போன. கேப்டன் செத்து போனதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கேப்டனா மாத்தி விட்டுறாங்க. இந்த ரோபோ கிடையாதுங்க, நம்ம ஹீரோனியும் ரோபோவும் அடுத்த சீனை கீழே போயிட்டு ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி அந்த புது பூமிக்கு போய் வீடு எல்லாம் கட்டி ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பா. அப்படியே அடுத்த கட்டமா சீனை கட் பண்ணி அந்த பாடியை வெளியில தள்ளிட்டுறாங்க. அவ்வளவுதான். இனிமேல தான் கதையை பாத்தீங்கன்னா பயங்கரமா போக போகுது. அவ்வளவுதான், பாடியை வெளியே தள்ளிட்டாங்க இல்லையா, இப்ப எல்லாருமே கூட்டமா சேர்ந்து ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல சொன்ன பாத்தீங்களா அந்த சோலாரை ரெடி பண்றதுக்கு இப்போ ஒரு 2 பேர் வெளியில போய் தான். அதே மாதிரி 2 பேரும் வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு எது பிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா ஒரு கயிறு மாதிரி இருக்குங்க. அந்த கயிறு தான் விட்டு போயிருக்கு. அந்த கயிறை எப்படியோ இழுத்து பிடிச்சு பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா சோலார் சார்ஜரும் வந்துருது. அந்த கட்டத்துல இங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பைப்புள்ள பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே ஏர்ல பறந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியே பேச்சு மூச்சுல வந்து திருப்பி ஸ்பேஸ் ஷிப்குள்ள வந்துடுறான். அப்புறம் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து பாக்குறாங்க எங்க இருந்த சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடவே, இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு தள்ளி தான் ஒரு பூமியில இருந்து சிக்னல் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த சிக்னல் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த பாட்டை ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் வந்துச்சு இல்லையா, அந்த சிக்னல் இருந்து அந்த பூமி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க பாக்குறாங்க. நம்ம பூமி மாதிரியே இருக்கு, சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவே, இதா இங்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் கேப்டன். நம்ம ஹீரோனி வந்து சொல்றா, இல்ல நீங்க அங்க போக வேண்டாம், இத்தனை வரைக்கும் கஷ்டப்பட்டது நம்மளோட பூமிக்கு போறதுதான், இந்த பூமிக்கு நம்ம போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவே, அந்த கேப்டன் கிடைச்ச வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல இந்த பூமிக்கு போனா கூட நம்மளோட வெற்றியை கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் அந்த கேப்டன். ஹீரோனி கிடைச்ச வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. ஆனா கேப்டன் ஒரே முடிவா தான் இருக்கா, நம்ம அங்க போய் தான் தீரோம், கண்டிப்பா நம்ம அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய பூமிக்கே போயிடலாம், அதாவது இன்னொன்னு கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பூமிக்கே போயிடலாம்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்றான். ஹீரோனி எவ்வளவு சொல்லும் கேட்காம அந்த கேப்டன் பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு வண்டி விடுவே, எல்லாரும் பாத்தீங்கன்னா தனியா இன்னொரு சின்ன ஸ்பேஸ் ஷிப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. நிறைய கண்ணு கூட எடுத்துட்டு போறாங்க. இதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் மெதுவா அப்படியே அந்த பூமிக்குள்ள போயிட்டு இருக்கு. பாருங்க, அந்த பூமி பார்க்கறதுக்கு
சொல்லிட்டு சாதாரணமா நம்ம பூமி இருக்கும்ல அந்த மாதிரியே அந்த மேகமூட்டம் எல்லாம் தெரியல, வித்தியாசமா இருக்கு. போற வழியிலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புயல்லாம் இருக்கு. அந்த புயலெல்லாம் தாண்டி இந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு தண்ணி இருக்கிற இடத்தாண்ட இறக்குறாங்க. அப்பதான் திருப்பியும் மேல பேக்கப் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. மேல பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலுமே ஆனா பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம பூமி மாதிரியே இங்கேயும் அப்படியே தண்ணி காத்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்குங்க. ஒரு விதை போட்டா கூட முளைச்சிரும் போல. சரி ரைட், எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பேஸ்ஷிப் விட்டு கீழே இறங்கி போய்தான் ஆகணும். ஆனா ஸ்பேஸ்ஷிப்குள்ள ஒரே ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? சரியா கம்யூனிகேஷனும் துண்டாயி போயிருக்கு. அதாவது விட்டு விட்டு கேட்கற மாதிரி இருக்கு. அங்க ஒருத்தன் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வெளியே போறாங்க. இந்த பூமியை ஃபுல்லா கவர் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்காவே. அங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கோதுமைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கோதுமையோட விதையை யாரோ போட்டு வச்சிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கேட்கறா, இங்க யாரா கோதுமை போட்டு வச்சா அப்படின்னு சொல்லி. ஆனா யாருக்குமே ஒன்னும் சரியா புரியல. அதுவா வளர்ந்துருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிக்னல் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு எடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கவே நிறைய மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு. அந்த டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் பூமியோட வாட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கெமிக்கல் லேப்ல போய் செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு இந்த வாட்டர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு பைப்புல என்ன பண்றான், நான் வருமா ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சிகரெட் அடிக்க வந்துடுறாங்க. இருந்தவன் அங்க இருக்கிற ஒரு இதைய போட்டு அழுத்தி விட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஈ மாதிரி வெளியில வருது. அப்படியே அது மேல புகையை போட்டு தள்ளுறான். காண்டான அந்த ஈக்கள்லாம் என்ன பண்ணுது, ஒன்னா கூடி அவனோட காதுக்குள்ள போய் குடும்பம் நடத்துது. அதாவது ஒரு பாக்டீரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். அவனோட காதுக்குள்ள போய் அவனோட தோல் பகுதிக்குள்ள உள்ள பூந்துருது. உடனே பாத்தீங்கன்னா காதை கடன்னு ஆட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த பக்கம் இன்னொரு குழு போச்சு பாத்தீங்கன்னா, அந்த குழு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை பாக்குறாங்க. இத பார்த்ததுமே என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. உள்ள போய் பாக்குறப்பதான் தெரியுது இது ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லி. அப்படியே நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி பாக்குறாங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் மனுஷ பையபுள்ளைய வந்திருக்கானுங்க. இங்க ஒரு ஐடி கார்டு இருக்கு, அதாவது ஒரு பொண்ணோட ஐடி கார்டுங்க இருக்குங்க. அப்படியே அந்த விண்கலத்தோட சென்டர் பகுதிக்கு போயிட்டு அவங்க ஒரு பிரஸ் பட்டன் மாதிரி இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணதுமே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து உட்காந்து ஏதோ பாடுற மாதிரி தெரியுது. ஸ்டார்டிங் சீன்ல கூட சொன்ன பாத்தீங்களா, அந்த குண்டு பையபுள்ள வெளியில வரப்ப ஒரு பாட்டு மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள ஆராய்ச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அதே பாட்டு தான் இங்கேயும் ஓடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த டீம்ல வந்தான் பாத்தீங்களா, அவன் ஒருத்தன் பட்டுன்னு மயங்கி விழுவுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அதே அந்த ஈக்கள் எல்லாம் பூந்திருக்கும் போல. அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிக்கிட்டே வருது. அப்படியே இந்த பக்கம் அந்த சிகரெட் ஒருத்தன் முடிச்சான் பாருங்க, அவனுக்குள்ளேயும் பூந்துருந்துச்சு இல்ல. அவன் தப்பி நடந்துகிட்டு வரவே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள அவனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த ஒரு பொண்ணு என்ன பண்றா, மேல இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்புக்கு தகவல் கொடுக்குறா. இங்க நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, டவர் கிடைக்க மாட்டேங்குது, இங்க 2 பேர் வந்து மயக்க நடிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தது. அப்படியே இந்த பக்கம் போய் பாக்குறா, ஆல்ரெடி ஒருத்தன் இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவன் அப்படியே சும்மா கொள்ளு பட்டாசு மாதிரி படபடன்னு துடிச்சிட்டு கிடக்குறான். எதனாலடா இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் முதுக்கு பின்னாடி இருந்து ரத்தம் தெரிக்குதுங்க. பயங்கரமா தெரிச்சு ஏதோ ஒரு கூசியா வெளியில தெரியுது. உள்ள இருந்தவ கதற ஆரம்பிக்கிறா. ஏன்னா வெளியில இருந்து அந்த டோரை ஓபன் பண்ண மாட்டேங்கிறா. அதனால கதவை துரடி, இல்லைன்னா நானும் செத்து போயிருவேன், கதவு துரடின்னு. ஆனா திறக்கவே இல்ல. அவ்வளவுதான், அவளோட கதையும் முடிஞ்சு போயிருக்கும் போல. இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஏலியனே வெளியில வருது. ஆமா, இது ஒரு ஏலியனு தன்னோட உடம்புல இருந்து, அதாவது ஒரு மனிதனோட உடம்புல இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு வெளியில வர ஒரு ஏலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ஏலியன் பாஞ்சு உள்ள இருக்கிறவள அப்படியே கதற கொன்னு முடிக்குதுங்க. வெளியில இருந்தவ என்ன பண்றா, ஒரு ஷாட் கன் எடுத்து தலை தெரிய சுட்டு தள்ளுறா, அந்த ஏலியனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற ஒரு டேங்க சுட்டதும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் படாருன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஏலியன் மட்டும் தப்பிச்சு போயிருது. இந்த பக்கம் அந்த ரோபோக்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி. மேல இருக்கிற ஸ்பேஸ்ஷிப் காரன் கத்திக்கிட்டு கிடக்கான், சிக்னல் வரல, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நைட் ஆயிருதுங்க. இன்னொருத்த வெளியில கொல்லுப்பட்ட சுமாரி துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிக்க ஒரு டீம் இருக்கும்ல, அதுல ஒருத்தன் படுத்து கிடந்தா பாத்தீங்களா, அவங்குள்ள இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏலியன் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஏலியன் இவனுங்களா போட்டு தள்ள ரெடியா இவங்களும் பாத்தீங்கன்னா இருக்கிற கையில வச்சிருக்க கண்ணெல்லாம் சுட்டு தள்ளுறானுங்க. அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா இருக்கிற வேகத்துல சல்லு புல்லுன்னு போயிருது, ஒண்ணு கூட சாவ மாட்டேங்குது. அந்த இடத்தாண்ட ஒரு பயங்கரமான ஒளி தெரியுது. அவ்வளவுதான், எவனோ ஒருத்தன் குள்ளா போட்டு அந்த டீமை பாத்தீங்கன்னா தான் கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்தா பெரிய ஒரு நகரம் மாதிரி இருக்குங்க. பயங்கரமான கோபுரங்கள், அருமையான ஒரு கல் சிற்பங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டீம் அப்படியே மெய் மிளர்ந்து அப்படியே இவன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த டீம் இவங்கிட்ட கேக்குறாங்க, நீ எப்படா உயிரோட வாழ்ற அப்படின்னு சொல்லி கேட்கவே இங்கதான் பெரிய ஷாக்கே ஒண்ணு வச்சிருக்கான். அதாவது இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அதே டீம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்பயும் ஒரு ரோபோவை கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த ரோபோ தான் இந்த ரோபோ. இந்த ஏலியன் ரோபோ மூலியமா இனப்பெருக்கம் செய்ய முடியாது, அது மட்டும் அதனாலதான் இவன் உயிரோட இருக்கான். கொஞ்சம் வாய் மட்டும் உளருது, அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. சரி ரைட், இப்ப நம்ம கதைக்கு வருவோம். 2 பேரும் பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க ஒரு ரோபோ கூட்டு வந்திருப்பாங்க, நம்ம ஹீரோயின் டீம் கூட வந்து பாத்தீங்களா, அவங்க ஒரு ரோபோ கூட்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா பழைய ரோபோ ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா. 2 ரோபோவும் பேசிக்கிறாங்க. அந்த பழைய ரோபோ என்ன
சொல்லுதுன்னா, நான் இந்த இடத்துக்கு வரப்ப இந்த இடமே வந்து ஒரு மாற்றமா தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்களை இந்த இடத்துக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ரோபோ சொல்றான். என்ன விஷயம் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட குண்டு மாதிரி இருக்குங்க. அந்த குண்டு எல்லாமே இந்த நகரத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படியே வீசி தொவிக்கிறான். இந்த ஸ்டார்டிங் சீன்ல இருந்து முட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஈ மாதிரி வெளியே வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஈக்கள்லாம் வெளியில வந்து இங்க இருக்கிற ஏகப்பட்ட மக்களை அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கல் சிற்பம் மாதிரி மாத்தி இந்த விஷயம் எல்லாம பாத்தீங்கன்னா அந்த கெட்ட ரோபோ உள்ளேயே மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா இங்க ஒரு பொண்ணு அங்க ஒரு தண்ணி இருக்கும் போலங்க. அந்த தண்ணி ஏண்டா மூஞ்ச கழுவிக்கிட்டு இருக்கா. அப்படி கழுவிக்கிட்டு இருக்கவே ஒரு ஏலின் வந்து அவளோட தலையை ஒரே வெட்டு. அந்த சீனை மட்டும் காட்ட முடியாது, ஏன்னா ரொம்பவே பயங்கரமா இருந்ததுனால அதை நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா. அந்த ஏலின் பாத்தீங்கன்னா இங்க அந்த கெட்ட ரோபோன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ரோபோ கிட்ட வந்து எதையோ பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் என்ன பண்றாரு, ஒரு கன்னை எடுத்துட்டு வந்து அந்த ஏலினோட இதையும் பகுதியாண்டையே குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. சுடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட ரோபோ சொல்றான். அப்பயுமே நம்ம கேப்டன் கொஞ்சம் கூட பொறுப்பெடுக்காம சுட்டு தள்ளிடுறான். அது கரெக்ட் தாங்க, சுட்டுதானே ஆகணும். அப்படி சுட்டதுமே அந்த ரோபோ பைப்புள்ள பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, அந்த ரோபோ பைப்புள்ள வாங்க உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் பைப்புள்ளைய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா வித்தியாசமான ஏலியன்லாம் இருக்குது. அது எல்லாமே இந்த கேப்டன் பைப்புள்ள பாக்குறான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள கூட்டு போறாங்க அந்த கெட்ட ரோபோ. சரிங்களா, நல்ல ரோபோ கிடையாது, கெட்ட ரோபோ. ஒரு பூச்செடி மாதிரி இருக்கு. அந்த பூச்செடிக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் பறந்து வந்து நம்ம கேப்டன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட வாய்க்குள்ள போகுது. அவ்வளவுதான், அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சரியா சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப் கிளம்பி இவங்க இடத்தை ட்ராக் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேப்டன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வாய்க்குள்ள பூந்த ஒரு முட்டை அப்ப உருவமாயி இனம் பெருக்கமாயி அப்படியே வெளியில வந்து கைய ரெண்டி விரிச்சு தூக்கும் பாருங்க. அந்த ரோபோ பையபுள்ளதான் இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான் கூத்தி எல்லாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி ஸ்டார்டிங்ல ஒருத்திய பாத்துருப்பா பாத்தீங்களா, அந்த ஐடி கார்டுல கூட அவளோட உடம்பு தான் இங்க கிடக்கு, சடலமா கிடக்கு, தூள் தூளா பிச்சு போட்டு ஏதோ அந்த பொண்ணோட உடம்பு பகுதியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிருப்பான் போல அந்த கெட்ட ரோபோ. இந்த கூத்த எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ரோபோ கண்டுபிடிச்சதுமே கெட்ட ரோபோ கிட்ட போயிட்டு நீ இப்படி பண்ணலாமா, நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, யாருக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவே அந்த கெட்ட ரோபோ இங்க பாரு சொல்றது எல்லாமே உனக்கு இப்போதைக்கு புரியாது அப்படின்னு சொல்லி கையில இருந்து என்னமோ ஒண்ணு எடுத்து பட்டுன்னு ஒரே குத்துங்க. அதாவது அந்த நல்ல ரோபோ கழுத்துல ஒரே குத்துல அவ்வளவுதான், அப்படியே கை கல்லாம் சுருங்கி அந்த நல்ல ரோபோ அந்த இடத்துல படுத்துக்குது. உடனே அந்த கெட்ட ரோபோ பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்க இருந்து ஒரு பய கூட வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல ரோபோவோட கழுத்து பகுதியை கட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஏதா நம்ம ஹீரோனி என்ன பண்றா, அந்த இடத்த ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கேப்டன் பயபுள்ளை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவன் துடிச்சு அப்பயே செத்து போயிட்டான். எதுக்காக இவனை காட்டுறாங்கன்னு சொல்லி சுத்தமா தெரியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய ஏலியன் வந்து இங்க இருக்க ரெண்டு பயபுள்ள இருக்கானுங்க, அவனை போட்டு பலபலன்னு போட்டு பலந்து எடுக்க அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஒரு நோட்டு பேஜை திருப்பி பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஒரு ஐடி கார்டை பாத்துருப்பா இல்லைங்களா, அந்த பொண்ணை வச்சு இந்த கெட்ட ரோபோ எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ரோபோக்கும் மனிதருக்கும் ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வர அப்படின்னு சொல்லி அவளை ரோபோவா மாத்த ட்ரை பண்ணிருக்கும் போல. ஆனா அதைய எப்படி பண்ண முடியும், அதனால அப்படியே நம்ம ஹீரோனி பாத்துக்கிட்டு இருக்கவே பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கெட்ட ரோபோ வந்து நிக்குது. இங்க பாருங்க, நீங்க என்ன பாத்தீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலுமே யாருமே இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லி அவளை வலுக்கட்டாயமா பாத்தீங்கன்னா மாதிரி அட்டாச் ஆக போயிட்டு இருக்கான். அவளும் பாத்தீங்கன்னா தடுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம நல்ல ரோபோ இருக்கான் பாத்தீங்களா, தலைவன் உள்ள வர அந்த கெட்ட ரோபோவை போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு நம்ம ஹீரோனை எப்படியோ காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு வேகமா வெளியில ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த கெட்ட ரோபோ சொல்லுது, ஏய் நீ இன்னும் சாவலையா அப்படின்னு. அப்படியே இந்த நல்ல ரோபோ என்னன்னா, இங்க பருப்பா உன்ன மாதிரிலாம் இல்ல, எனக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க, நீ எத்தனை டைம் என்னையும் கொண்டாலுமே என்னால திருப்பியும் வர முடியும் அப்படின்னு சொல்லவே ரெண்டு பேத்துக்குள்ள இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ரோபோ தான் அந்த கெட்ட ரோபோவை போட்டு பயங்கரமா பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா அப்கிரேட் இல்லையா, அதனால கட்டத்துல நம்ம நல்ல ரோபோ அத கல்லாலேயே அடின்னு அடிச்சு அந்த கெட்ட ரோபோவை கீழே படுக்க வச்சிருது. அந்த கெட்ட ரோபோ சொல்றான், இங்க பாரு மனிதர்களை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே அந்த சீனை நம்மளுக்கு கட் பண்றாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனி டீம்ல இங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, எப்படியோ வெளியில வந்து அந்த சின்ன ஸ்பேஸ்ஷிப்புக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த சிக்னலை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் வருது. வழியா கஷ்டப்பட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல ரெண்டு பேரும் ஏறிடுறாங்க. மூணாவதா ஒரு ஆள் வரான், யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம நல்ல ரோபோ தான் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள ஏறிடுறான். அப்புறம் பார்த்தா எப்படியோ இவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம், அதுதான் கிடையாது. ஒரு ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட ஷிப்புக்குள்ளேயே
மேலேயே ஏறி நம்ம ஹீரோனி போட்ட வெளுன்னு வெளுக்க வரவே நம்ம ஹீரோனி ஒரு கிரைனட்டை தூக்கி, அதாவது ஒரு பாம்பை தூக்கி அந்த ஏலியன் மேலேயே போட்டு அந்த ஏலியனை சாவடிச்சிடறா. ஒரு வழியா பாத்தீங்கன்னா தன்னோட அந்த மேல பெரிய ஸ்பேஸ்ஷிப் இருக்குன்னு பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள போய் சேர்ந்துடுறாங்க. அவ்வளவுதான். அந்த நல்ல ரோபோ என்ன பண்ணுது, அதுக்கு நிறைய டேமேஜ் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதை அப்படியே பின் பண்ணிக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு வரா. அந்த டேமேஜ் எல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரைட்டு, இதோட இந்த படம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதான் கிடையாது. அந்த சின்ன ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு ஏலியன் ஏறி வந்து இந்த பெரிய ஸ்பேஸ்ஷிப்குள்ளேயே வந்திருக்கு. 2 பேர் என்ன பண்றாங்க, கன்னை எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம ஹீரோனி கூட இன்னொரு ஆளும் சேர்ந்து கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க இந்த பக்கம் ஒரு லவர் ஜோடி பிசிக்கலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஏலியன் போய் வேலையை காட்டி அவங்க 2 பேத்தையும் கொன்னு முடிக்குது. இத பார்த்து அந்த ரோபோ அந்த ஏலியன் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அந்த ஏலியனை எக்ஸிட் டோர் வரைக்கும் வர வச்சு ஒரு பெரிய ட்ரக்கை வச்சு அடிச்சு வெளியில தூக்குறாங்க. அந்த ஏலியன் அப்படியே கீழே விழுந்து செத்து போகுதாட்டு. அப்பாடா, இதோட படம் முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியில வரா. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே தைரியமா படுத்து தூங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இவங்க போகணும்னு நினைச்ச அந்த பூமிக்கு போய் சேர முடியும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்லயே உயிரோட இருக்க முடியாது. இருக்கலாம், ஆனா ஒரு மாதிரி வெறுத்து போயிரு இல்லையா, இருட்டு ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி ரைட்டு, அப்படியே எல்லாரும் அந்த பெட்டிக்குள்ள போய் படுக்கிறாங்க. நம்ம ஹீரோனியும் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள போய் படுக்கிறா. அப்ப நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த நல்ல ரோபோ கிட்ட, ஆமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி இந்த நல்ல ரோபோவும் பரவாயில்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோனி என்ன சொல்றா, நீயும் என் கூட வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அந்த புது பூமியில அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் அந்த நல்ல ரோபோ தெரியாத மாதிரியே நடிக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் நல்ல ரோபோன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த கெட்ட ரோபோ தான் இப்ப நல்ல ரோபோவா மாறி இந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள வந்திருக்கு. நம்ம ஹீரோனி உள்ள பெட்டிக்குள்ள பயங்கரமா கதறா. உடனே பாத்தீங்கன்னா அந்த நல்ல ரோபோ நம்ம ஹீரோனியோட பெட்டியை ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கு. திருப்பியும் பாருங்க, நல்ல ரோபோனே வாயில வருது, கெட்ட ரோபோ. சரிங்களா, அவ்வளவுதான், நீ நல்லா படுத்து தூங்கு, நான் எந்திரிக்கிறப்ப ஒரு புது உலகத்தை நீ பாப்ப அப்படின்னு சொல்றான் அந்த கெட்ட ரோபோ. அவ்வளவுதான். அப்படியே அந்த கெட்ட ரோபோ மெதுவா நடந்து உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம மனிதனோட கருவுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்தாண்ட ஒரு ஏலியன் கரு அதோட வாயிலிருந்து கவ்வி வெளியில எடுக்குது. கிட்டத்தட்ட 4 ஏலியன் உருண்டை எடுத்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்குதுங்க. ஏன்னா அதையும் இனப்பெருக்கம் பண்ணணும் இல்லையா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 மக்கள், அதுல இருந்து எத்தனை இனப்பெருக்கம் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். உள்ள இருந்த எல்லா முட்டையும் சேஃபா அதுக்குள்ள வச்சுட்டு அந்த கெட்ட ரோபோ அப்படியே ஒரு நடைய போட்டுக்கிட்டு வெளியே வரும் பாருங்க. பேக்ரவுண்ட்ல வேற ஒரு மியூசிக்க பாட்டா போடு அப்படின்னு கேட்டோம். அந்த ரோபோக்கு ஏத்த மாதிரியே ஒரு பாட்டை ஒண்ணு பிளே பண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான். இத்தோட தான் இந்த படம் முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏலியன் மூவிலேயே பார்ட் 2 தான் நான் சொல்லியிருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா பார்ட் 1 இருக்கும். அதை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த படம் பார்த்ததுக்கும் புரிய ஆரம்பிக்கும். நார்மலாவே எனக்கு இந்த மாதிரி ஏலியன் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட தேர்ட் பார்ட் எப்போ வரும்னு சொல்லி நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி வந்தா கூட திருப்பி நான் ரிவ்யூ படம் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. நாம விட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா போட ஆரம்பிச்சிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் கொடுத்துக்குங்க. இன்னொரு